மாத்தறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் கடந்த 10ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன்போது அவரின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறும் போது அவருக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். எனினும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இந்த கோரிக்கையை கடுமையாக எதிர்த்ததோடு சந்தேக நபர் இந்த நீதிமன்றத்தை புறக்கணித்து 20 நாட்கள் தலைமறைவாகியிருந்த போது விசேட பாதுகாப்பில் இருந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார். அதன்போது மாத்தறை நீதவான் அருண புத்ததாச நீதிமன்றத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் நாட்டின் பொதுச்சட்டம் பொருந்தும் எனவும் காவல்துறை அதிபருக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமில்லை எனவும் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அது பொதுமக்களுக்கு பாதகமாக அமையும் என்றும் கூறினார். எவ்வாறாயினும் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சந்தேக நபரான காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து மகளுந்தில் வெளியேறியதாக சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளித்தது. அதன்படி காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட 2 சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.